ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாமா? இது வந்து சாட்டர்டே எடுத்த vlog. இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிம்பிளான vlog. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணல, எங்கள் அம்மா பண்ணாங்க. அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டுடே நான் பண்ணலாம் தான் நினச்சேன், பட் டைம் இல்லை. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். அது நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வந்து பாயில்டு ஆகணும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள் பண்ணுறது, காய்கறி வெட்டுறது, இந்த மாதிரி ஸ்டெப்லாம் பண்ணிக்கோங்க. இது நல்லா பாயில் ஆயிடுச்சு 45 மினிட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் அம்மா வந்து ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ சைடில் வந்து இந்த மாதிரி அது ட்ரை ஆகணும். அது ஸ்டெப் நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சைடு வந்து நாங்கள் சிக்கன் எடுத்துருக்கோம். இந்த சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கன் எடுத்து அதை நல்லா மசாலா, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே வறுத்தீங்க அப்படின்னா அது வறுத்த பிறகு சூடானது பிறகு பிச்சு போட்டு பண்ணுறது. ஸோ இது மாதிரி தான் இன்றைக்கி பண்ணோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பெல்லாம் போட்டு 2 சிக்கன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ், பச்சை மிளகாய், கார்லிக் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து பேன் எடுத்து வச்சுருக்கோம். இந்த வந்து சிக்கன் வறுக்கிறதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ரைஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி அதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து என்ன ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்குமே சன்ஃப்ளவர் ஆயில் தான் வறுக்கிறதுக்குமே சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க, இப்போ நல்லா கல் சூடாகிடுச்சு. ஸோ நம்ம அது வந்து உள்ளே போட்டுடலாம். நல்லா போட்டு வறுத்துடலாம். ஸோ உங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இங்கேயும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, நான் சிக்கன் ஃப்ரை ரைஸ் தான் நல்லா சாப்பிடுவேன். ஸோ இது வந்து ஹோட்டல் ஸ்டைல்லேயும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு பிரியாணியும் ரொம்ப பிடிக்கும். பட் பிரியாணி விட எனக்கு சிக்கன் ரைஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்தளவு ஃபேனு. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நல்லா இதுவும் எல்லாம் சூடாயிடுச்சு. கொஞ்சம் கார்லிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம் இல்லை. ஸோ கேப்சிகம் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. எங்கள்கிட்ட இல்லை கேப்சிகம். ஸோ வாங்கலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணலை கேப்சிகம். ஸோ கேப்சிகம் நல்லா போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வதக்குற மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 4 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்னும் நல்லா வதக்கணும். ஸோ அது இன்னொரு கலர் மாறணும். அந்தளவு சாட்டையாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்துட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன். ஸோ சிக்கன் ஒரு சைடு நான் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப இப்படி இருக்குது அப்படின்ட்டு, கலர் சேஞ்ச் ஆகுதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 எக்கு, சாரி 4 எக்கு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைட் பாருங்கள், சிக்கன் ஒரு 4 எக்கு. நீங்கள் இது எனக்கு தெரியல எக் இல்லாமல் செய்யலாமான்னு. எக் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா அது பேர் குஸ்கா. ஸோ எக் இருந்து செய்கிறோம் அப்படின்னா சிக்கன் ரைஸ். எக் எதுக்கு சேர்க்குறோன்னா ப்ரோட்டீனுக்கு தான். ஸோ வெஜிடபிள் வந்து விட்டமின் அதுக்கு சேர்க்குறது. ஸோ சிக்கன் இதெல்லாம் ப்ரோட்டீன் சேர்க்குறது. அதை நல்லா வந்து ஸ்டிக் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அம்மா வந்து லாட்ஸ் ஆஃப் எக் சேர்த்தாங்க. ஸோ சிக்கன் ரைஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. முக்கியமாக நான் இது எதுக்கு செய்கிறேன் அப்படின்னா என்னோடய ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் செய்கிறேன். ஸோ எங்கள் ஸ்கூலில் ஃபுட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது அவங்க கல்ச்சரில், ஸோ நம்மளோட கல்ச்சர் எனக்கு சிக்கன் ரைஸ் பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து சிக்கன் ரைஸ் செஞ்சு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ நான் ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் செஞ்சதை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க தக்காளி சாஸு, சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. என் சிக்கன் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ரைஸுக்கு போட்டாச்சு. அந்த பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணல. ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு யாரோட குக்கிங் ரொம்ப பிடிக்குமா? ஹோட்டல் குக்கிங் ஒரு மம்மி குக்கிங் or anyone cooking, tell me comment below the comment. சாரி கைஸ், அம்மான்னு தான் கூப்பிடுவேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதில் வர சைடில் நிறைய பாத்திரங்களும் சேர்ந்துக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்பப்போ என்னோடய வீடியோ வந்து ஷேக் ஆகிடுச்சு பிகாஸ் வந்து ஹெவியாக இருந்ததுனால. ஸோ இது வந்து ஒரு 3 to 4% சாப்பிட்ற குவான்டிட்டி. ஸோ நாங்கள் ரொம்பவும் பண்ணலை, ரொம்ப நிறையவும் பண்ணலை, மேக்ஸிமம் இது தான். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் அந்த கெச்சப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸு, இந்த மாதிரி சாஸ். இது வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டேஸ்ட்டுக்காக தான். இஃப் யூ டோன்ட் லைக் யூ ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ அடுப்பை கொஞ்சம் லோவும் கொஞ்சம் ஹைலையும் வச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு லைட்டாக கரம் மசாலா, இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சவுண்டு பக்கத்தில் இருந்து வரும், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வீடியோ வந்து நான் லாங்காக எடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சோயா சாஸ் ஆட் பண்ணோம். சோயா சாஸ் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப்பும் அதே சேம் தான், 2 to 3 ட்ராப்ஸ் டேஸ்ட்டுக்காக. ஸோ இல்லைனா வாயில் வைக்க முடியாது. ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நிறைய காரம், நிறைய உரப்பு இதெல்லாம் தான் போட்டிருப்பாங்க. இங்கே காரத்தை நாங்கள் வந்து கம்மி பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனால் இதுவும் ஹெல்தி தான் கைஸ். வீட்டில் பண்ணுற அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்லலாம் வந்து அந்த அஜினிமோட்டோ அதுக்கப்புறம் சம்திங் போடுவாங்க. ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப்பும் போட்டாச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஐ பீல் தட் சிக்கன். அதுக்கப்புறம் ஆட் இந்த சிக்கன் ரைஸ். ஒரு வழியாக சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். எனக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வி நவ் மிக்ஸ் இட். நான் லாஸ்ட்டில் அந்த இமேஜ் போடலான்னு நினச்சேன், நான் ஃபோட்டோ எடுத்ததை. பட் ஐ ஃபர்காட் டு அப்லோட். ஸோ அதுக்காக சாரி கைஸ். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக. ஸோ கேப்சிகம் மட்டும் இருந்திருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். தட்ஸ் ஓகே, வி டூ நெக்ஸ்ட் டைம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதை பண்ணி வேறு எந்த மாதிரி ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.